ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நெய்பரி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம், நைட் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பன்னீர் பராத்தா. சரி வாங்க, இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: கோதுமை மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன், மைதா மாவு 1 கப்பு, பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், சால்ட்டு, கரம் மசாலா, சீரக பவுடர், லெமன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மல்லி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி 1 இன்ச்சுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணணும், என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கோதுமை மாவு 2 கப் இருக்குது, அது இந்த 2 கப் இதில் எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மைதா மாவு ஆட் பண்ணிடலாங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போது நம்ம இந்த மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். துருவின பன்னீர் எடுத்துட்டேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 இஞ்சி எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்து போட்டுட்டேன். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மற்ற பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 100 கிராம் பண்ணியிருக்கு, இதை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சீரக பவுடர், அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது ஜஸ்ட் நம்ம ஒரு கலருக்காக ஆட் பண்ணுறோம். சால்ட் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜஸ்ட் ஒரு ஸ்குவீஸ் இருந்தால் போதும். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ அந்த பன்னீரில் நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே இதாகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதை நம்ம உருட்டி போட்டுடலாங்க. சப்பாத்தி நமக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சப்பாத்தி எடுத்து தட்டி நல்லா உருட்டிக்கோங்க. சப்பாத்தி நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்டஃபிங் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணி திரும்பி இன்னொரு டைம் ரோல் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணால் உங்களுக்கு நல்லா உள்ள ஸ்டஃபிங்கோடு தேய்க்கும் போது கரெக்டாக வரும். இதில் மேலே இருக்கிறது கொஞ்சம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சப்பாத்தி. கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கலாம். டஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஒட்டாது. இல்லைன்னா இந்த ஸ்டஃபிங் சப்பாத்தியில் ஆட் ஆகாமல் போயிடும். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டவ்வில் கல் வச்சாச்சு, சப்பாத்தி கல் வச்சிட்டோம். இதில் நம்ம போட்டாச்சு. இதில் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலோ இல்லை நெய் 2த்தில் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். பன்னீரில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்குன்றனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த பன்னீர் சாப்பிட்லாம். பன்னீர் சாப்பிட்றதுனால வெயிட் போடாது. ஸோ அவங்க ஃபுட் டயட்டில் இது எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு ஒரு வீடியோ வெயிட்டிங்.